கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் தர்க்கங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்கள வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சூப்பராக இருக்கும். வியாபாரத்தின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பீங்க. பட் இன்னும் குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒரு 5ல் இருக்கும் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 5ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி ஃபீலே, அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணுங்கிற லிஸ்ட்டெல்லாம் எடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும்.